அவர் வந்தாலே இந்த அரசாட்சிக்கான டைம் வந்தாச்சு. கண்டிப்பாக நடத்தாரு. சிசுடைய குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால அந்த மக்களை கண்டிப்பாக ஐயா மாட்டாரு. கண்டிப்பாக எல்லா காரியத்தையும் ஐயா சிறப்பாக ஐயா நடத்துறாங்க. ஒரு பரவாயில்லாமல் ஐயா கூட வந்து பாதுகாத்து முடிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு சின்ன சின்ன இது வரும். ஏன்னா ஐயா கூட இருந்து பாதுகாத்து எந்த ஒரு இடம் இல்லாமல் ஐயா வழிநடத்தாங்க. சரியா போயிட்டோம். என்னம்மா? சரி கண்டிப்பாக ஐயா கை தாருங்க. ஒரு பொழுது இடிச்சு சாடுமா? ஏன் ஜெமைக்கு நல்லா இருக்கும் ஐயா தருவேங்க. ஆமாம் ஐயா மாற்றி தாரேங்க. என்னம்மா? அவளும் அலைஞ்சி 10,000 தெரிஞ்சு நகரில் 10 எடுத்து அடி ஐயா முன்னாள் வச்சு கொண்டு போனேன். சரி யார்கிட்டே துரோகத்தை கொடுத்துட்டு அவங்க பண்ணான். இப்படியே இருக்கு எங்கள் இடத்த வாங்கிட்டாரு. இப்படிதான் வாங்கிட்டாரு. எப்படியாவது அது இதை தேடி வந்து எனக்கு அதுதான் கவலை. கண்டிப்பாக முடிச்சு தரேங்க. தெரியாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டைம் வந்தால் வரும். சிறப்பாக முடிச்சு ஐயா தரேன். என்னம்மா? என்னம்மா? நல்லா இருக்கு. அப்புறம் மனச்சடங்கு இல்லாமல் பாதுகாத்துக்கு ஐயா கண்டிப்பாக ஐயா பாதுகாத்து. ஆமா பிரச்சனை வரும், சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஐயா பாதுகாத்து எந்த ஒரு இடைஞ்சல் மற்ற இடைஞ்சல் இல்லாமல் ஐயா கண்டிப்பாக பாதுகாத்து தரேங்க. என்னம்மா? சரி என்னம்மா? பாதையெல்லாம் கட்டி கட்டி போய் அவங்களா வராங்க. அடுத்து அவங்களே வேண்டான்னு போயிருக்காங்க. ஐயா தான் வந்து முடிச்சு கொடுக்கணும். மக்களுக்கு ஒரு 3 மாதம் நீங்கள் எப்படி நடத்தினாலும் அது தட்டிக்கிட்டே தான் போகும். இந்த மக்களோட கால நேரம் அப்படி தான் இருக்குது. அதனால் ஆனி மாதம் ஐயா நிச்சயம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனி ஆவணிக்கில் கல்யாணம் கண்டிப்பாக திருவிட்டு ஐயா நிச்சயம் பண்ணிட்டுருக்காங்க. அது ரெண்டு எந்த இது வந்தாலும் நம்ம ஒன்று நினைப்போம் கூடி வரோம் தட்டிட்டு போயிடும். ஐயா என்ன சொல்கிறாருன்னா ஆனி ஆவணிக்கில் கண்டிப்பாக திருவிட்டு ஐயா நிச்சயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கணும். ஐயா தான் நடத்த போகிறாராம். அதனால் வருத்தப்படாண்டாங்க இருக்கு. நமக்கு இப்படி வருது தட்டிட்டு போதே அப்படின்னு நம்ம மன கவலைப்படா வேண்டாங்க. ஆணி ஆவணிக்கில் கண்டிப்பாக நடத்தி தராங்க. கண்டிப்பாக நடத்த போகிறாராம்.